மக்களிடையே போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். சர்வதேச போதை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களால் அண்மை காலமாக பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற குரல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஓங்கி ஒலித்துக் கொண்டேதான் உள்ளது. தற்பொழுது சிறார் முதல் பெரியோர்கள் வரை மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதால் சாலை விபத்துகள், உடல் பாதிப்பு, மனநல பாதிப்பு, குடும்ப பிரச்சனைகள், வேலை இழப்பு மற்றும் சமூக அந்தஸ்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே சர்வதேச போதை எதிர்ப்பு தினமான இன்று தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் திருநங்கைகளை பாலியல் உள்நோக்கத்தோடு ஆபாசமாக பேசியதை கண்டித்தும் பணியிழந்த திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்படும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மூலம் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக நடத்தப்படும் பல்வேறு திட்டங்களில் ஓரின சேர்க்கையாளர்கள், திருநங்கையர்கள் மற்றும் திருநம்பிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் மற்றும் புதுவையில் செயல்பட்டு வரும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் என்ற அமைப்பின் மூலம் 26 திருநங்கைகள் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணியாற்றி விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இச்சங்கத்தில் பணியாற்றும் அரசு துறை அதிகாரிகள் எய்ட்ஸ் குறித்து விழிப்புணர்வு திட்டப்பணிகள் பணியாற்றும் திருநங்கைகளுக்கு பாலியல் நெருக்கடிகளை கொடுத்ததாலும் அவர்களிடம் ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையில் பாலியல் உள்நோக்கத்தோடு பேசியதால் அதில் பணியாற்றிய திருநங்கைகள் புகார் அளித்ததாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் இத்திட்டத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் கிடைத்து வந்த 26 திருநங்கைகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றம் சாட்டியும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான நெருக்கடியை தந்த அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பின் திட்டத்தில் பணிபுரிந்த 26 திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் அண்ணா சாலையிலிருந்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கமிட்டபடியும் நோக்கி ஊர்வலமாக வந்து செஞ்சி சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 30ஆம் தேதி நடைபெறவுள்ள திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற வேண்டும் என்று ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா ட்ரஸ்ட் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா ட்ரஸ்ட் தலைவரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் மற்றும் இணைத் தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள், புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா ட்ரஸ்ட் சார்பில் ஆண்டுதோறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 6ஆம் ஆண்டு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் விழா வருகின்ற 30ஆம் தேதி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, திருப்பதி செயல் அலுவலர் ஷியாமல் ராவ் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் சேகர் ரெட்டி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். திருக்கல்யாணத்தை ஒட்டி 25,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அமரும் வகையில் பிரம்மாண்ட பந்தல் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிரமமின்றி பக்தர்கள் வந்து செல்லும் வகையில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இலவச பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும், திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு இலவச அனுமதியுடன் திருப்பதி லட்டு மற்றும் மாங்கல்ய பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளது என்றார். புதுச்சேரியில் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் அவசர நிலை குறித்த நினைவூட்டல் கருத்தரங்கம் நடைபெற்றது. நாட்டில் 1975ஆம் ஆண்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. பெரும் போராட்டத்திற்கு பிறகு அப்பொழுதைய பிரதமர் இந்திரா காந்தி அதை விலக்கிக் கொண்டார். அவசர நிலையை நினைவூட்டும் வகையில் இந்திரா காந்தி சிலை சதுக்க பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் கருப்பு தின கருத்தரங்கு நடைபெற்றது. கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமை தாங்கினார். தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் அவசர நிலை குறித்தும் அதை எதிர்த்து RSS ஜனசங்கம் போராடியது குறித்து விளக்கி பேசினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி. ராமலிங்கம், அசோக் பாபு, சிவசங்கரன், பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்டம் சார்பில் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் தலைமையில் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி கருப்பு தின கருத்தரங்கம் நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 25/6/1975 அன்று அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நாளை கருப்பு தினமாக கடைபிடித்து மாநிலம் முழுவதும் கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி அறிவுறுத்தலின்படி நகர மாவட்டம் சார்பில் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் தலைமையில் புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள கிரீன் பேலஸ் ஹோட்டலில் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் நீதிபதி அருள், வழக்கறிஞர் பிரிவு மாநில அமைப்பாளர் தேவேந்திரன் முன்னிலை வகிக்க சிறப்பு பேச்சாளராக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி மாநில பொதுச் செயலாளர் வீர திருநாவுக்கரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இரட்டிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் திறனறிவு பலகை திறப்பு விழா மற்றும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா ஆகிய இரண்டும் இரட்டிப்பு விழாவாக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கல்வித்துறையால் வழங்கப்பட்ட 3 திறனறிவு பலகைகளை திறந்து வைத்து மாணவர்களிடையே உரையாற்றினார். விழாவில் திருப்புவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டார். மேலும் இந்த விழாவில் நடந்து முடிந்த பொதுத் தேர்வான 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்களை பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த இப்பள்ளி மாணவ மாணவியருக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு பரிசாக கைக்கடிகாரமும் கொடுத்து பாராட்டுகளும் வாழ்த்தும் தெரிவித்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிருந்தாவதி முன்னிலை வகித்தார். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் வழங்கியிருந்தது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி முன்பு 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொழிற்சங்கம் நடத்தி வருகின்றது. அதன்படி இன்று உதவி தொழிலாளர் சமரச அதிகாரி முன்பு வழக்குகள் நடைபெற்றது. கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக தொழிலாளர் சமரச அதிகாரி முன்பு நடைபெற்ற தொழில் தாவாவில் சமூகமான தீர்வு காண பலமுறை தொழிலாளர்கள் சமரச அதிகாரி வலியுறுத்தியும் நிர்வாகம் தொடர்ச்சியாக தொழிலாளர் தொழிற்சங்க விரோத போக்கினை கடைபிடித்து வருவதனால் ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காண தொடர்ச்சியாக தொழிலாளர் சமரச அதிகாரி, ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்பான வழக்கினை சமரச முறிவு அறிக்கை ஏற்படுத்தி புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்க துவங்கிய காரணத்தால் நிர்வாகம் தொடர்ச்சியாக சட்டமன்றத்திற்கு விரோதமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த சூழலில் ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகளுக்காக சேதராப்பட்டு, திருப்புவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு துணை நின்ற தொழிலாளர் சமரச அதிகாரி, உதவி தொழிலாளர் சமரச அதிகாரி மற்றும் சேதராப்பட்டு, திருப்புவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அனைவரும் ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் சேதராப்பட்டு, திருப்புவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களின் 119வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபையின் சார்பில் இன்று காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் சிலம்பு செல்வர் மாப்பூசியின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபையின் தலைவர் சுவாமிநாதன் தலைமையிலும் தியாகராஜன் பெருமாள் முன்னிலையிலும் அவருடைய படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், துணைத் தலைவர்கள் திருச்சந்திரன், லிங்கராஜ் மற்றும் பெரும் திரளாக மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள் கலந்து கொண்டனர். வாழைக்குளம் பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுத்த விக்னேஷ் கண்ணனுக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம், முருகேச கிராமணி தோட்டம், அரசு குடியிருப்பு பகுதிகள் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் அடைப்புக்குள்ளாக்கி கழிவுநீர் வெகு நாளாக சாலைகள் வழிந்தோடி கொண்டிருந்தது. மேலும் அங்கே வசிக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக அருகில் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் சுகாதார கேடு விளைவிக்கும் அபாயகரமான சூழ்நிலை இருந்து வந்தது. இது சம்பந்தமாக பொதுப்பணி அலுவலகத்தில் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். உடனடியாக விக்னேஷ் கண்ணன் விரைந்து பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தார்.
அதைத் தொடர்ந்து கழிவுநீர் அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரி செய்யப்பட்டது. இந்த பணி முடியும் வரை விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தையொட்டி ஆதிதிராவிட நலத்துறையில் இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் அனுசரிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க கண்காணிப்பாளர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன், கண்காணிப்பாளர் பழனி, வேல்முருகன், கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். காரைக்காலில் முன்விரோதம் காரணமாக சிறுவன் மீது சூடான கஞ்சி நீரை பக்கத்து வீட்டு பெண் ஊற்றிய சிசிடிவி காட்சிகள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலை சேர்ந்த நவநீதன் மனைவி நதியா. இவர் தனது வீட்டின் முன் இட்லி கடை நடத்தி வருகிறார். இவர்களுக்கு 8 வயதில் ஒரு மகனும் 11 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் நதியாவிற்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் காரைக்கால் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் ராஜமேரி என்பவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி நதியா தனது மகன் தருணுடன் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ராஜமேரி தான் கையில் வைத்திருந்த சூடான கஞ்சி நீரை அருகிலுள்ள கடையில் நின்ற சிறுவன் தருண் மீது ஊற்றியுள்ளார். இதை தட்டி கேட்ட நதியாவை ராஜமேரி தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. சுடுகஞ்சி நீர் பட்டு வலியால் துடித்த சிறுவன் தருணை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்த நதியா மகனை வீட்டிற்கு அழைத்து வந்ததும் கடந்த 19ஆம் தேதி ராஜமேரி மீது அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிறுவன் மீது சூடான கஞ்சி நீரை பக்கத்து வீட்டு பெண் ஊற்றிய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 6வது செயல் விளக்க கூட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள புதுவை தமிழ்ச் சங்கத்தில் பன்னார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 6வது செயல் விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பன்னார்கள ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரகாஷ், சமூக செயல்பாட்டாளர் தமிழ்செல்வன், பச்சாஞ்சரம் ரமேஷ் பாபு, மாநில நிதிக்குழு பன்னார் மகாஜன ஒருங்கிணைப்பு சக்கிதுரை மற்றும் ராஜமாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அதைத் தொடர்ந்து கூட்டமைப்பின் உறுப்பினர்களின் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி மிஷன் வீதி புனித அந்தோணியார் ஆலய வருடாந்திர தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் புனித அந்தோணியார் பெருவிழா கடந்த 13ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. தினமும் மாலை சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்ட நிலையில் நேற்றிரவு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மிஷன் வீதி ஆலய வளாகத்திலிருந்து துவங்கி இந்த தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை வழிபட்டனர். தாவீது குடும்பத்தினர் தலைமையில் நடைபெற்ற விழாவினை ஏற்பாடுகள் பிரதீஷ், இறுதியராஜ் மற்றும் ஆறுமுகம், விஜயராஜா, மாறன், பெரியசாமி, கார்த்தி, பிரகாஷ், சுந்தர், சைலாஷ் மற்றும் கைலாசபதி, சுஜய் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் நடைபெற்ற சிலம்பு செல்வர் மாப்போசி பிறந்தநாள் விழா சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் சிலம்பு செல்வர் மாப்புர சிவஞானத்தின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. கிராமணியார் நாடார் பேரவையின் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாப்போசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் தமிழ் மாமணி, கலை மாமணி, தெலுங்கு மலையாள ரத்னா விருதாளர் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச் சங்கத்தில் புதுவை தமிழ் மாமணி, கலை மாமணி, தெலுங்கு மலையாள ரத்னா விருதாளர் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு தலைவர் தமிழ் மாமணி துரை மாலிரியன் தலைமை தாங்கினார். கலை மாமணி ராஜன், தமிழ் மாமணி பூங்கொடி பராங்கசம், தமிழ் மாமணி முனைவர் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து ஆண்டு அறிக்கையை செயலாளர் கலை மாமணி அசோகா சுப்பிரமணியன் வாசிக்க, பொருளாதார அறிக்கையை கலை மாமணி ராமஜெயம் வாசித்தார். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ் மாமணி, கலை மாமணி ஆகியோருக்கு மதிப்புதியம் மற்றும் விருதுகளை வழங்க வேண்டும், நூல் பதிப்பு மானியம் வழங்க வேண்டும், அரசு பள்ளிகளில் சங்கத்தின் சார்பாக மாணவர்களிடையே கலை இலக்கிய போட்டிகள் நடத்துவது எனவும் அதற்கான பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தில் கலை மாமணி நமச்சிவாயம் உள்ளிட்ட தமிழ் மாமணி, கலை மாமணி விருதாளர்கள் பலர் பங்கேற்றனர்.
புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.